ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம பில்டிங்கோட இல்லைன்னா நம்ம வீட்டோட செப்டி டேங்கு இல்லை சம்பை வந்து இணைக்கலாமா, அப்படி இணைக்கும் போது என்னென்னலாம் கவனிக்கணும், பொதுவாக நம்ம வந்து செப்டி டேங்க் வேலை பண்ணுறோம் இல்லை அப்படின்னா சம் வேலையில் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும், மெயினாக உள்ள அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் நம்ம வந்து சம்பு கட்ட போகிறோம். சம்பில் வந்து ஒரு சைடு செவரில் வந்து பீம் இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி பில்டிங்கோட வால் இருக்குது. இந்த பீம் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கான காம்பவுண்ட் வால். ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அந்த பெட்ரூமுக்கான வால். ஸோ இந்த ரெண்டு சைட்லேயும் நம்மளுக்கு வந்து வால் இருக்கிறதுனால இங்கே சம்பு கட்டணும் அப்படின்னா இதில் வர தண்ணி வந்து அந்த பீமையோ இல்லை அப்படின்னா அந்த வால்லே ஈரப்பதமாக்கி டேம்னஸ் ஆக்கி அதை வந்து ஃபெயிலியர் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்காங்க. இல்லை அப்படின்னா அந்த நீரப்பதம் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து பேஸ்மெண்ட்டுக்கு அபோவ் வீட்டோட வாலில் அதை வந்து காட்டி கொடுத்துருமா, ஈரப்பதமாக பொறிஞ்சு வந்துருமா அப்படின்னு சில பேரோட கேள்வியாக இருக்குது. சொல்கிற முறையில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த பிக்சரில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து மேலே டைல்ஸுக்கு மேலே உள்ள ஒர்க் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சு அந்த பெயிண்ட் எல்லாம் விழுந்துடும், ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது. நீங்கள் வீடு கட்டி முடித்து ஒரு வருஷம் வரைக்கும் இல்லை அப்படின்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த ஈரப்பதம் இருந்ததுன்னா அந்த பெயிண்ட் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். பெயிண்ட் வந்து வெளிக்காட்டாது. அதோட எவ்வளோ தூரம் அது முடியுமோ அவ்வளோ தூரம் அது வெளிக்காட்ட முடியாமல் அது வந்து தனக்குள்ளே அது வந்து பாதுகாத்துக்கூடும். அந்த டேம்னஸை, அந்த தண்ணி ஈரப்பதத்தை வந்து வெளிக்காட்டாமல் பொறிஞ்சு விடாமல் இருந்துக்கூடும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே, ஏன்னா அது வந்து பிளாஸ்டிங் ஒர்க் இல்லை, அது வந்து சிமெண்ட்டோ மாற்றோ ஏதோ போட்டு நம்ம வந்து பிரிக்கு மேலே அது வந்து உட்கார வைக்கலை, அது ஜஸ்ட்டு வெறும் ஒரு லிக்யூடு தான். ஸோ அந்த லிக்யூடு வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் அதிகமான ஈரப்பதம் இருக்கையில் இந்த மாதிரி பொறிஞ்சு விழுந்துடும். ஸோ இதை வந்து நம்ம வந்து தடுக்கணும்னா ஓயாமல் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அதனால் அது வர்றதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம வேலை பார்க்கும் முறையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேம்னஸ் வாலில் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணியை வந்து மேலே ஏற்றாமல் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே கொண்டு போகாமல் நம்ம வந்து தடுக்கணும், சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செம்பு போடுறோம் அப்படின்னா அது வந்து பேஸ்மெண்ட்டுக்கு கீழே தான் போடுவோம். ஸோ இந்த ஒர்க்கில் நம்ம வந்து என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வாலையே நம்ம வந்து அவுட்ரு வாலை வைக்கக்கூடாது, சரிங்களா. ஸோ அந்த அவுட்ரு வால் வந்து நம்ம வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா கீழே வந்து மேட்டு மாதிரி என்ன சைஸுக்கு சம்பு கட்டுறோமோ அந்த சைஸுக்கு நம்ம ரூஃப் கம்பி போட்டுறோம் பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி கம்பி கட்டி காங்கிரீட் போட்டுறணும். ஸோ அந்த காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா கீழே நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கீழே வழியாக லீக்கேஜ் ஆகாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைஃபும் அதிகமாக இருக்கும் நீங்கள் மேட்டு போட்டு காங்கிரீட் போட்டதுனால. ஸோ அது மாதிரி கம்பி கட்டி காங்கிரீட் போட்டுட்டோம். ஏன்னா நம்மளோட லோடு வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் உட்கார போகுது. நம்ம பிரிக்கு கட்டுறோம் பார்த்திங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்டுக்கு மேலே தான் உட்கார வைக்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா நம்ம சுற்றி இருக்க அவுட்ரு செவர், நம்மளோட பில்டிங்கோட ஏரியா உள்ள செவரில் வந்து சம்பு வைக்க போகிறது இல்லை, அதை ஒட்டியே நம்ம வந்து ஒரு 4.5 இன்ச்சு செவர் வந்து கட்ட போகிறோம். எதுக்கு அப்படின்னா அந்த தண்ணி ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4.5 இன்ச்சு செவரில் தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு பக்கத்தில் உள்ள பில்டிங்கு அல்லது வீட்டோட செவரில் வந்து படக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல 9 இன்ச்சு வால் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 9 இன்ச்சு வால் தேவையில்லை, நீங்கள் 4.5 இன்ச்சு செவர் கட்டி அந்த பீமோட ஒட்டி, இல்லை அப்படின்னா நம்மளோட செவர் பில்டிங் செவரோட ஒட்டி கட்டுங்க. இல்லை ஒருவேளை கேப் இருக்குது, 1 அடி கேப் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. 1 அடி கேப் இல்லாத பட்சத்தில் 1 அடி கேப் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சாயில் நல்லா கன்சால்டேட் பண்ணி இறக்கி நீங்கள் 1 அடி தள்ளி கட்டலாம். கேப்பே இல்லை, ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் கேப் இருக்குது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அந்த 2 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டை மிக்ஸ் பண்ணி நீங்கள் M10 கிரேடில் வந்து காங்கிரீட்டை மிக்ஸ் பண்ணி அந்த கேப்லலாம் ஃபில் பண்ணிடுங்க. ஒருவேளை கேப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஒட்டியே கட்டிடுங்க. ஒட்டி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த கிரிப் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் அந்த பிரிக்கை வந்து அந்த சுவரோடு ஒட்டி கட்டிட்டு உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணணும், சரிங்களா. பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கலெல்லாம் யூஸ் பண்ணலாம், சரிங்களா. ஃபாஸ்ட்ராக் நிறைய கெமிக்கல் பிராண்ட் கெமிக்கல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெமிக்கலெல்லாம் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங்கும் ஒன்று வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால உள்ளே வந்து தண்ணியும் நம்மளுக்கு வந்து அப்சர்வ் ஆகாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணினால் நம்மளுக்கு செவருக்கு எந்த விதமான பாதிப்பு எதுவுமே வராது. நம்ம அந்த சம்பு செவரு பாதிப்பு அடைஞ்சாலும் நம்மளோட மெயின் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் செவர் வந்து பாதிப்பு அடையக்கூடாது, சரிங்களா. ஏன்னா சம்போட லைஃப் குறைஞ்சாலும் நம்ம அதை வந்து ரீஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பில்டிங்கோட லைஃப் குறைஞ்சிது அப்படின்னா ஓவரால் காஸ்ட் வந்து எஸ்டிமேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பில்டிங் ஒட்டி நம்ம வந்து கட்டுறோம் அப்படின்னா
இதை வந்து ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்குள்ளே போகாத அளவுக்கு நம்ம வந்து கவனமாக கவனிச்சுக்கணும். நம்ம யாருக்குமே இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பேஸ்மெண்ட் பெல்ட்டை பற்றி. ஸோ அதில் வந்து எங்கெங்கெல்லாம் தண்ணி வரக்கூடிய ஏரியாவாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டு போட்டே ஆகணும் அப்படின்னோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம சம்பு கட்டினாலும் சரி, செப்டி டேங்க் கட்டினாலும் சரி, அதுக்கு பக்கத்து சுவரில் கண்டிப்பாக நம்ம வந்து பேஸ்மெண்ட்டில் பெல்ட் போட்டே ஆகணும். ஸோ இதனால் இந்த தண்ணி ஒரு வேளை நம்மளுக்கு வந்து லீக்கேஜ் ஆகியோ இல்லை அப்படின்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் ஆகியோ நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து அந்த சுவருக்கு போகுது அப்படின்னா அந்த தண்ணியை வந்து நம்ம அடுத்த லெவல் ஆஃப் பேஸ்மெண்ட்டுக்கு அபோவில் வந்து அது வந்து கொண்டு போகாது. சரிங்களா? அந்த டைல்ஸுக்கு மேலே உள்ள லேயருக்கு வந்து டேம்னஸ் வந்து காட்டாது, தண்ணி ஈரப்பதம் வந்து காட்டாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் வந்து சம்போ செப்டி டேங்கோ இருக்க பக்கத்தில் உள்ள சுவரில் கண்டிப்பாக அவுட் ஆகணும். எந்தெந்த இடத்துலலாம் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு யாருக்குனே வந்து ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐக்காலில் கொடுக்க நீங்கள் வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக போட்டே ஆகணும் பேஸ்மெண்ட் பெல்ட்டு. சரிங்களா? அது மாதிரி சம்பாக இருந்தாலும் சரி, செப்டி டேங்காக இருந்தாலும் சரி, கீழே வந்து பலகை அடித்து காங்கிரீட் போடாமல் நீங்கள் வந்து கடப்பாக்கல்லில் போட்டிங்கன்னா அது வந்து பெஸ்ட்டு. எதுக்கு அப்படின்னா நம்மளால் கீழே இறங்கி பிளாஸ்டிங் ஒர்க் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கடப்பாக்கலோட திக்னஸ் வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணுற திக்னஸோட அதிகம். நம்ம வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணாலும் ஒரு 1/2 இன்ச்சு தான் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் கடப்பாக்கலோட திக்னஸ் வந்து 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு திக்னஸ் இருக்கும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா அந்த திக்னஸ்னால வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்மளுக்கு இப்போ செப்டி டேங்க் இருக்குன்னா அந்த கேஸ்னால் வர எவாப்ரேஷன் மூலமாக அது வந்து அரிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடப்பாக்கல் போட்டு அதுக்கு மேலே கம்பி கட்டி அந்த கம்பி கீழே கவர் பிளாக் வச்சு தான் காங்கிரீட் போடணும். அது மாதிரி மேன்கோல் சம்புக்கு கண்டிப்பாக மேன்கோல் விட்டாகணும். அது வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 2 அடி நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சைஸில் வந்து மேன்கோல் இருக்கும். இதில் நிறைய பேர் தவறு செய்து என்ன அப்படின்னா அந்த 2 அடிக்கு 2 அடியே நம்மளுக்கு வந்து மேன்கோல் வச்சுருந்தாங்க. அந்த 2 அடிக்கு 2 அடி அப்படிங்கிறத மேன்கோல் வைக்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்ச்சாவது நம்மளுக்கு வந்து பிடிமானம் இருக்கணும். ஸோ அதனால் 22 இன்ச்சிலேருந்து 21 இன்ச்சு வச்சாலும் ஓகே தான். ஆனால் மினிமம் நம்மளுக்கு வந்து 22 இன்ச்சாவது வைக்கணும். அதுக்கு மேலே வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து உள்ளே போயிடும். அந்த 1 இன்ச்சு ஏர்மானமே காங்கிரீட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒட்டுத மாதிரி ஆயிரும். பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு வந்து அதை வந்து ஒட்டி எடுத்து அந்த மேன்கோலை வைக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஸ்டாண்டர்ட் சைஸு நம்மளுக்கு வந்து 24 இன்ச்சு தான். அதனால் நம்ம வைக்கிறது வந்து 22 அல்லது 21 கூட வச்சாலும் ஓகே தான். அதுக்கு கம்மியாகவோ அதுக்கு கூடவோ வைக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு காங்கிரீட்லேயும் அந்த மேன்கோலை வந்து உட்காந்துக்கிடும். சரிங்களா? ஸோ அந்த லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து மேன்கோல் வாஸ்துபடி வடகிழக்கில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வடகிழக்கு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேன்கோலை வச்சிடணும். அதுமாதிரி பிரிக் ஒரு கெட்டையிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு வந்து வச்சிடணும். சரிங்களா? கடையில் நீங்கள் வந்து கால் பாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. ஸோ அந்த கால் பாதத்தை எடுத்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற ஈஸியாக இருக்கும். அதை வந்து பிரிக் ஒரு கெட்டையிலே நீங்கள் வந்து வச்சுருங்க. ஏன்னா மறுபடியும் நீங்கள் உடச்சி பண்ணோம் அப்படின்னா அந்த உடைச்சி நீங்கள் வந்து உள்ளே கால்பாதம் வைக்கல அந்த இடத்துல வந்து லீக்கேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் உடச்சி அதை மறுபடியும் பிளாஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த பேக்கிங் கரெக்டாக இல்லை அப்படின்னா ஈஸியாக வந்து லீக்கேஜ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிக் ஒர்க் கெட்டையிலே நீங்கள் அது பண்ணல அப்படின்னா அந்த ஈரத்தோடே அது வந்து நல்லா செட் ஆயிரும். நீங்கள் அதுக்கு மேலே பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணல அதில் எந்த விதமான லீக் எதுவுமே வராது. ஸோ முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் கெட்டையிலே நீங்கள் கால்பாதம் வச்சு கட்டிடுங்க. சரிங்களா? காங்கிரீட் போட்டு அந்த கால்பாதம் வைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காங்கிரீட் போட்டு தான் கால்பாதம் வைக்கணும். இல்லை அப்படின்னா அது மிதிக்கையில் உங்களுக்கு அந்த ஜாயிண்டில் வந்து வெடிப்பு வந்துடும். ஸோ அதுலேயே லீக்கேஜ் வந்துடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த லோடை வந்து தாங்காத அளவுக்கு நம்ம வந்து அந்த கால்பாதத்தில் வந்து காங்கிரீட் போட்டு நீங்கள் வந்து அதுக்கு மேலே பிரிக் ஒர்க் வச்சு கட்டுங்க. ஸோ அந்த காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்பாதத்தை எப்படி நம்ம குண்டி வைக்கல காங்கிரீட் போடுதோமோ ஸோ அதே மாதிரி கால்பாதம் வைக்கிற அந்த கால்பாதத்தில் பிரிக் வைக்கிற லேயரில் வந்து காங்கிரீட் மாதிரி ஒரு 2 இன்ச்சஸ் காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே பிரிக்கை வச்சு நீங்கள் அப்படி கேட்டுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.